வணக்கம் அன்பர்களே. இந்த நாளில் அந்த நாள். ஆம், வரலாற்றின் வழித்தடங்களில் கடந்த 2000 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் உலகம் முழுவதும் நடந்தேறிய முக்கிய நிகழ்வுகளை நாள் வாரியாக நல்ல பல தகவல்களை தொகுத்து காணொளி மூலம் பகிர்வதில் மகிழ்ச்சி. வாருங்கள் அன்பர்களே, இனி வரலாற்றில் இன்று எனும் வாசல்களை திறந்து வலம் வருவோம். வரலாற்றில் இன்று ஆகஸ்ட் 28ஆம் தேதியில் நடைபெற்ற முக்கியமான வரலாற்று நிகழ்வுகள். கிபி 475ஆம் ஆண்டில் ரோமின் தளபதி ஓர்டஸ்சுரஸ் மேற்கு ரோம பேரரசர் யூலியஸ் நெப்போஸை தலைநகர் ராவன்னாவில் இருந்து வெளியேற்றினார். 1521ஆம் ஆண்டில் உதுமானிய துருக்கிகள் பெல்கிரேட் நகரை கைப்பற்றினர். 1524ஆம் ஆண்டில் ஸ்பானியரின் குவாத்மாலா ஆக்கிரமிப்பின் போது காக்சிகல் மாயா மக்கள் தமது முன்னாள் ஸ்பானிய கூட்டுப்படைகளை எதிர்த்து கிளர்ச்சியில் ஈடுபட்டனர். 1542ஆம் ஆண்டில் துருக்கிய போர்த்துகீசிய போரில் உவப்லா நகரில் இடம்பெற்ற போரில் போர்த்துகீசிய படையினர் சிதறி ஓடினர். அவர்களது தலைவர் கிறிஸ்தோவாவோ டாகாமா கைது செய்யப்பட்டு தூக்கிலிடப்பட்டார். 1619ஆம் ஆண்டில் 2ஆம் பெர்டினண்ட் புனித ரோம பேரரசராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1757ஆம் ஆண்டில் முதலாவது ரூபாய் நாணயம் கல்கத்தாவில் வெளியிடப்பட்டது. 1789ஆம் ஆண்டில் சனிக்கோளின் என்செலடஸ் என்ற புதிய சந்திரனை வில்லியம் எர்சல் கண்டுபிடித்தார். 1844ஆம் ஆண்டில் ஃப்ரெட்ரிக் எங்கல்ஸ் மற்றும் கார்ல் மார்க்ஸ் இருவரும் பாரிஸில் சந்தித்தனர். 1859ஆம் ஆண்டில் சூரிய புயல் பூமியை தாக்கிய அதிதீவிர புவிகாந்த புயல் ஆகும். அமெரிக்கா, ஐரோப்பா முழுவதும் தொலைத்தந்தி சேவைகள் இதனால் பாதிப்பு அடைந்தன. 1867ஆம் ஆண்டில் நாகை மாவட்டத்தில் அமைந்திருந்த சூளாமணி புத்த விகார கோவிலை இடிக்க ஆங்கிலேய அரசு உத்தரவிட்டது. 1879ஆம் ஆண்டில் சூலுக்களின் கடைசி மன்னன் செச்சுவாயோ பிரித்தானியர்களினால் சிறைபிடிக்கப்பட்டான். 1898ஆம் ஆண்டு காலப் பிராட் தான் கண்டுபிடித்த மென்பானத்திற்கு பெப்சி கோலா என பெயரிட்டார். 1963ஆம் ஆண்டில் மார்ட்டின் லூதர் கிங் என் கனவு யாதெனில் ஐ ஹாவ் எ ட்ரீம் என்ற புகழ்பெற்ற வார்த்தைகளுடன் தொடங்கிய தனது உலக புகழ்பெற்ற சொற்பொழிவை வாஷிங்டன் நகரத்தில் தந்தார். 1988ஆம் ஆண்டில் ஜெர்மனியில் வானவேடிக்கை விழா ஒன்றின் போது 3 விமானங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி பார்வையாளர்கள் மீது விழுந்ததில் 75 பேர் கொல்லப்பட்டு 346 பேர் படுகாயமடைந்தனர். 1990ஆம் ஆண்டில் குவைத்தை தனது புதிய மாகாணமாக ஈராக் அறிவித்தது. 1996ஆம் ஆண்டில் வேல்ஸ் இளவரசர் சார்லஸ் இளவரசி டயானா மனமுறிவு ஏற்பட்டது. 1998ஆம் ஆண்டில் பாகிஸ்தானின் நாடாளுமன்றம் திருக்குரான், நபி வழி ஆகியவை அதி உயர் சட்டம் என அறிவித்தது. இச்சட்ட மூலத்தை பாகிஸ்தான் மேலவை நிராகரித்தது. 2011ஆம் ஆண்டில் ராஜீவ்காந்தி படுகொலையில் குற்றம் சாட்டப்பட்டோரை தூக்கிலிடக்கூடாது என கோரி காஞ்சிபுரத்தில் செங்கொடி என்ற 21 வயது பெண் போராளி தீக்குளித்து தற்கொலை செய்து கொண்டார். மேலும் ஆகஸ்ட் 28ஆம் நாளானது மேற்கண்டவாறு பல வரலாற்று நிகழ்வுகளை கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கதாகும். நன்று நண்பர்களே. மற்ற நாட்களுக்கான வரலாற்று நிகழ்வுகளை பிரிதொரு காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.